வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பர்த்டே பிஎஸ்டி ஃபைல் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நான் அப்லோட் பண்ணிருக்க ரேர் ஃபைலு. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்னன்றது உங்களுக்கு தெரியும், வீடியோ மேலே டிஸ்பிளே ஆகும். வீடியோ ஒரு 5 minutes ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, நான் என்டர் பண்ணுறேன். போட்டுட்டு ஓகே கொடுத்தாக்க ஃபைல் ஓப்பன் ஆகிடும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதுக்குள்ளே 4 பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். எதுக்காக இந்த வீடியோவில் ஆடியோ போட்டிருக்கேன்னா, நண்பர் ஒருத்தர் வந்துட்டு ஃபைல்லாம் லோ ரெசல்யூஷனாக இருக்குது, உடையுது, பிக்சர் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னார். அவருக்காக தான் இந்த வீடியோவில் ஆடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 150 தான் இருக்குது ரெசல்யூஷனு. ஜூம் பண்ணால் லைட்டாக பிக்சலேட் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ நான் 300 மாற்றி காட்டுறேன். மாற்றினதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, 300 வச்ச உடனே ஹேங் ஆகுது. அது லோட் ஆகும், டைம் அதிகமாக எடுக்கும். இப்போ 100 150 வச்சாக்க டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். பிஎஸ்டி ஃபைல்ன்றதுனால நீங்கள் ரெசல்யூஷன் மாற்றினா கிளாரிட்டி குறையாது. ஜேபேக் இமேஜினாக தான் நம்ம ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணாலும் அதே கிளாரிட்டி தான் வரும். பட் பிஎஸ்டின்றப்ப நமக்கு கிளாரிட்டி நல்லாவே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது என்ன அவுட்புட்டில் வருதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆகஸ்ட் 25 அந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக பிக்சலேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதுவே இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், 300 வச்சுட்டு அது எந்த அளவுக்கு ஜூம் போகுதுன்னு பாருங்கள். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். முந்நூறு போகிறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 300 போட்டாக்க ஒரு ஃபைல் 50 60 MB வரும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கொஞ்சம் நிறையா ஃபைல் போட்டதுனால ட்ரைவில் ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லை. மேலும் நிறையா வீடியோ போடணுன்றதுக்காக தான் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி கம்மியாக போடுறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபைலில் போய்ட்டு டாக்குமெண்ட் சைஸில் போய்ட்டு நீங்கள் ரெசல்யூஷன் 300 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் 300 வச்சு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. போட்டாக்கா வீடியோவே ஸ்லோவாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் இல்லை ட்ரைவில், அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம விஜயகாந்த் ஸ்டாண்டிங் ஸ்டில்ஸ் ஒரு 6-7 ஸ்டில்ஸ் கொடுத்துருந்தோம் போன வீடியோவில். அதையும் போய் பார்த்துக்கோங்க, நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவிலேயே ஒரு 8 ஒரு 10 இமேஜ் கொடுத்துருக்கேன். பெயிண்டிங் இமேஜஸாக கிளாரிட்டியாக தான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க, தேவைப்படுறவங்க, பிடிச்சிருக்கவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, இது நார்மல் ஹெச்டி ஸ்டில்ஸ் தான். இது தேவைப்படுறவங்க ஸ்டில்ஸோ, பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட்டு எது தேவைப்படுதோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் இருக்கப்போ அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுப்போம். இந்த ஸ்டில்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிளாரிட்டியான ஸ்டில்லு தான். பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இந்த ஸ்டில்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பேனர்லேயோ போஸ்டர்லேயோ போட்டாலும் அது பாட்டும் கிடக்கும்.
அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிய போகுது. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ஃபைல்ஸ்லாம்